அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Chellamtips. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்க ஸ்கர்ட் யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்பவே அழகான ஸ்கொயர் ஷேப்பில் பில்லோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு ஸ்கர்ட்டில் 2 பில்லோ இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குற இந்த பர்பிள் கலர் ஸ்கர்ட்டில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வெல்வெட் மெட்டீரியல், மேலே ஃப்ரில் இருக்குது. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பில்லோ ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக தான் ரெடி பண்ணுறேன். உங்ககிட்டயும் இது போல் பத்தாத ஸ்கர்ட் இந்த மாதிரி இல்லைனா சுடிதாரோட டாப் இல்லை குர்த்தி அந்த மாதிரி எது இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஒர்க்குள்ளதாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ஸ்கொயர் ஷேப் பில்லோ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த ஸ்கர்ட்டில் இருந்து எது நல்லா இருக்குது, ஜிப் நல்லா இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அது போல் கொஞ்சம் லேஸ் இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே ஒரு சைனிங் கிளாத் இருந்துச்சு, அதையுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வெல்வெட் கிளாத் வச்சுட்டு மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இப்போது சைடில் இருந்த ஜாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அது போல் இந்த மேலே இருக்க இந்த பீஸ் நமக்கு தேவையில்லை, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எல்லாருமே குட்டீஸ் உள்ள எல்லார் வீட்லேயுமே ஸ்கர்ட்லாம் இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இந்த ஸ்கர்ட்டில் 2 பில்லோ ரெடி பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச 2 பீஸை நம்ம தாராளமாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பில்லோக்கு இருக்கிற பீஸை வச்சுட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஜாயிண்ட் போட்டு தைச்சிக்கலாம். ஸோ அதையுமே உங்கள் கூட காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்கர்ட்லேருந்து நான் 16 இன்ச் அகலம் 16 இன்ச் உயரம் இருக்கா மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது போல் நல்ல பக்கமும் அதாவது அந்த ஃப்ரில் 2 ஃப்ரில் இருக்கிற சைடுமே ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா கார்னருமே இது போல் பின் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ண அந்த ரா பீஸ் எல்லாமே வெளில இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் எடுத்துருக்க கிளாத் இது போல் ஃப்ரில் இல்லாத கிளாத்தாக இருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட் ஷேப்பில் நம்ம ஒரு பில்லோ தைச்சோம் இல்லையா, அதில் உள்ளுக்குள்ளே எல்லாமே ஃப்ரில் வச்சு தைச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்கொயர் ஷேப்குள்ளார ஃப்ரில் வச்சு தைச்சிட்டு இது போலவே நீங்களும் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா சைட்லேயுமே இது போல் பின் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக தைக்க போகிறோம். தைச்சிட்டு ஒரு கை நுழையிற அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்பாஞ்சு திணிக்கிறதுக்காக கேப் விட போகிறோம். ஸோ அந்த இடத்துல மட்டும் தையல் போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே தைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக மிடில் மட்டும் தையல் போடாமல் விட்டுட்டு ஸோ ஓரமாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ திருப்பினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்பாஞ்ச் திணிச்சிக்கலாம். உங்ககிட்ட பழைய பில்லோவில் இருக்கிற ஸ்பாஞ்சு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோடய வேறு ஒரு பில்லோவில் இருக்கிற ஸ்பாஞ்சு தான் இதுக்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஒரு தலகாணிக்குள்ளே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாஞ்ச் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இன்னொரு தலகாணிக்குள்ளே நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற இந்த நெட்டு ஷால் அதெல்லாம் நிறைய பேர் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு தலகாணியை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தலகாணியில் நம்ம அந்த கேப் விட்டுருந்தோம் இல்லையா ஸ்பாஞ்சு திணிக்கிறதுக்கு, அதை அப்படியே ரா பீஸ் அப்படியே உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே மிஷின்லேயே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் ஊசி நூல் வச்சுட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், வேஸ்டான ஒரு ஸ்கர்ட்டிலிருந்து அழகான ஸ்கொயர் ஷேப்பில் அதுவுமே நிறைய ஃப்ரில் உள்ள ஒரு பில்லோ ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற இந்த டிசைனை மட்டும் எடுத்து கட் பண்ணி நான் இதோட மிடில் இப்படி வைக்க போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு நமக்கு லுக் ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட என்ன இருக்கோ, என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை எப்படி நம்ம ரெடி பண்ணால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஊசி நூல் வச்சுட்டு தான் தைக்கிறேன். க்ளூகன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதை அழகாக ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ உங்ககிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை மேலே வச்சு இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க. தையல் உள்பக்கமாக அப்படியே மேலே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக இது போல் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி பில்லோஸ்லாமே நம்ம வந்துட்டு கடைகளில் வாங்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து உங்ககிட்ட இருக்கிற கிளாத், உங்ககிட்ட சாஃப்டான இந்த மாதிரி பூனோ சாரீ அதெல்லாம் இருந்துச்சுன்னா இது போல் நிறைய ஃப்ரில் வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து பில்லோ ரெடி பண்ணலாம். சோஃபாவில் அது கார்னர் எல்லாமே இந்த மாதிரி பில்லோஸ் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியுங்கும் போது நம்மளே ஏன் செய்யக்கூடாது? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னொரு பில்லோவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள். ஸோ இது போல் கிடைக்கிற வாட்டத்துக்கு அழகாக ஜாயிண்ட் போட்டு தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கரெக்டாக 16 இன்ச்சுக்கு 16 இருக்கா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிடைக்கிற துணிகளை வச்சு இது போல் ஜாயின் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரில் இருக்கிறதுனால அதில் வந்து அதோட தையல் வந்து தெரியாது. ஸோ இது போல் நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தலகாணி வரக்குள்ளார நான் வந்து சாஃப்டான அந்த நெட்டு கிளாத் அந்த மாதிரி இருக்க வேஸ்ட் கிளாத்து தான் வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். நம்மளோட சுடிதாரோட ரெடிமேட் ஷால் எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டான மெட்டீரியலில். ஸோ அதெல்லாம் அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு தலகாணிக்குள்ளே நான் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் திணிச்சேன், ஒன்றுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டான மெட்டீரியல்ஸ் தான் திணிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 தலகாணியுமே ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு ஸ்கொயர் ஷேப்பில். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி வேஸ்டான ஸ்கர்ட், வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணுங்கள், இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட குட்டி ஷகில்ஷா வந்துட்டு இந்த பில்லோவை யூஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவிலே சந்திக்கிறேன். இப்போ வந்து ஷா உங்ககிட்ட பேசுவாங்க, பாருங்கள். கொரோனாவை பற்றி யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பத்திரமா இருந்துக்கோங்க சரியா? அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ்.